வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் எம்டிஎஸ் 2019 ஓட கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட் பேசிஸில் அண்டு எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 4 செக்ஷன் இருக்குங்க. அதில் முக்கியமான மேக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் செக்ஷன் மூணுமே செப்பரேட் வீடியோவாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா மேக்ஸ் செக்ஷன் 2 ஆகஸ்ட் 2019 ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகளை தான் நம்ம ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்டிஎஸ் 2020க்கான எக்ஸாம் அக்டோபர் மந்த் நடக்க இருக்குது. ஸோ பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ travels 15 km with a speed of 30 km per hour. He travels another 25 km with a speed of 10 km per hour. What is his average speed for the entire journey? So average speed kilometer per hour. ஓகேங்களா? 40/3, 80/3 and 20 km per hour, 12 km per hour. இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க ஏ, ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் அண்ட் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பர் ஹார். அண்ட் இன்னொருத்தர், ஸோ நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஸோ சேம் பர்சன் தான், ஓகேங்களா? சேம் ஏ தான். இன்னொரு 25 அடிஷ்னலாக 15 இல்லாமல் அடிஷ்னலாக 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் ப்ளஸ் 25 கிலோமீட்டர். அண்ட் தென் டோட்டல் டைம், நமக்கு ஸ்பீட் தெரியும் அண்டு டிஸ்டன்ஸ் தெரியும், பட் டைம் தெரியாது. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்களா? ஸோ டோட்டல் டைம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர் பை ஸ்பீட் 30 ப்ளஸ் 25 kilometer distance by speed 10 kilometer per hour. ஸோ இப்போ மேலே வந்து நியூமரேட்டரில் 40 15/13 போட்டோம்னா நமக்கு 0.5 வரும், ப்ளஸ் 2.5 அண்டு ப்ளஸ் பண்ணால் 40/3 வரும். 40/3 கிலோமீட்டர் பர் ஹார் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட். கிளியர்? அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ 40/3 கிலோமீட்டர் பர் ஹார். இஃப் P is to Q is equal to 5:2, then 2P minus 3Q is to 3P minus 5Q is equal to 5:6, 2:7, 4:5, 3:4. ஸோ வீடியோ கொஷின் படித்து பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் தென் சொல்யூஷன் பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 4:5. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். P/Q 5/2ங்களா? அப்போ Pயோட வேல்யூ 5ன்னு வச்சுக்கலாம், Qயோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். அண்ட் 2 into P, அதாவது 2P 2 into P 10 மைனஸ் 3 into 2 6. 3P 15 minus 5Q 10. So 4:5. நமக்கு ஆன்சர் 4:5. What will be the compound interest on a sum of rupees 12,000 for 2 years at the rate of 20% per annum when the interest is compounded yearly? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இயர்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் 1200, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% per annum. இப்போ
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20% per annum. இப்போ 20/100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1/5 வரும். இது என்னோட பிரின்சிபல், இது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 5 அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 6. ஸோ 5 and 6 25 36. ஸோ இது என்னோட பிரின்சிபல், இது என்னோட அமௌண்ட். இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வருது? 11 வருது. 1200/25 into 11 and 1200 12 into 100ன்னு வச்சுக்கிறேன் நான் ஃபார் ஈஸி மல்டிப்ளிகேஷன். அப்போ 48 into 11 வருது. 11ஆல் இன்டூ பண்ணுறது ரொம்ப ஈஸி. 8 ப்ளஸ் பண்ண 8 + 4 12 1 + 5 528. என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆனது 528. அடுத்து the simple interest on a sum is equal to the sum itself while the rate is the same as the number of years for which it is invested. The number of years is equal to. இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ல தான் கொடுத்துருக்காங்க. என்னோட பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சம்மும் ரெண்டுமே சேம். அப்போ நான் என்னவா எடுத்துக்கலாம்? எஸ்ஐ ஃபார்முலா பார்த்தோம்னா P/100ங்களா. எனக்கு பிரின்சிபல் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேம். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட்டும் சேம். ஸோ நான் என்ன பண்ணலாம்? என்னன்னு வச்சுக்கிறேன் பை 100. ஓகேங்களா. இப்போ எனக்கு P அண்ட் P கேன்சல் ஆகிடும் அண்ட் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 வருங்களா. n ஈக்குவல் டு 10 இயர்ஸ். ஸோ அப்போ நான் எத்தனை வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்? 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னோட அமௌண்ட் ஆனது பிரின்சிபலுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A pipe A can fill a tank in 6 hours. Pipe B can fill that same tank in 8 hours. Pipe A, B and C together can fill the same tank in 12 hours. Then, which of the following statement is true for pipe C? ஃபர்ஸ்ட் நான் பைப் ஏ எடுத்துக்கிறேன். பைப் ஏ பார்த்தோம்னா எனக்கு 6 மணி நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணி கொடுக்கும். பைப் பி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 8 மணி நேரம் ஆகுது. அண்ட் ஏபிசி டுகெதர் கேன் ஃபில் த சேம் டேங்க் இன் 12 hours. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது எனக்கு 12 hours. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி பண்ண முடியுங்களா? அப்போ எனக்கு சியோட வேல்யூ கிடைக்குமா? இப்போ 1/12 ஈக்குவல் மைனஸ் 1/6 ப்ளஸ் 1/8. 1/12 மைனஸ் 8 ப்ளஸ் 6 48 அண்ட் 14/48. இங்கே எல்சிஎம் எடுத்தனா 4/48 வருங்களா. மைனஸ் 10/48 அண்ட் 48/10 போட்டோம்னா 4.8 மைனஸ் 4.8. அப்போ சி வந்து எனக்கு டேங்கை எம்டி பண்ணுது. ஓகே. சி 4 hours அண்ட் 48 minutesல என்னோட டேங்கை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி எனக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ பைப் சிங்கிறது வந்து டேங்கை 4 hours 48 minutesலேயே எம்டி பண்ணிடுது. ரொம்ப ஈஸி. By selling an article 320 rupees, a man incurs a loss of 20%. What should be the selling price of the article to gain 20%? So
320 ரூபாய்க்கு விற்கிறானா அவனுக்கான லாஸ் அப்படிங்கிறது வந்து 20%. ஸோ இந்த லாஸை நம்ம கட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், 100/80. இப்போ இந்த ஆர்டிக்கலை அவன் கெயின் ப்ராஃபிட்டில், அதுவும் 20% ப்ராஃபிட்டில் அவன் விற்கணும்னா 120/100ன்னு போடலாமா? ஸோ 100 கேன்சல் அண்ட் 4 and 6 4 அடித்தோம்னா 80 அண்ட் ரிசல்டன்ட் இஸ் 480 rupees. நான் அந்த பொருளை 480 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கான லாபம் அப்படிங்கிறது 20% இருக்கும். சிம்பிள். நெக்ஸ்ட் சம். 0.1% of 1.782 into 10⁶ spherical droplets of water, each of diameter 2 mm, coalesce to form a spherical bubble. What is the diameter of the bubble? ஸோ இங்கே நமக்கு ஸ்பியரோட ஃபார்முலா தெரியணும். ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு 4/3 πr³. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 0.1% ஆஃப் 1.728 into 10⁶ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸாக சேர்ந்து ஒரு ஸ்பெரிக்கல் பப்புளாக மாறுது அப்படிங்கிறாங்க. அந்த மாறும் போது என்னோட பப்புளோட டயாமீட்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா, அதை நான் இந்த 0.1%ங்கிறத வந்து 0.1%/100 போடலாமா, இன்டூ 1.728 into 10⁶. இப்போ எனக்கு இந்த இடத்துல 0.001 வருமா, இன்டூ 1.728 into 10⁶ இருக்கா. இந்த 10⁶ வந்து எனக்கு 1 2 3 4 5 6 இன்டூ பண்ணுறதுக்கு சமம். அப்போ எனக்கு இங்கே டெசிமல் பாயிண்ட் தள்ளி போயிடும், அதே மாதிரி இங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ 1 into 1728 வருமா. அப்போ எனக்கு இந்த டிராப்லெட்ஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1728ன்னு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த டிராப்லெட்ஸ் ஆனது என்னோட டயாமீட்டர் வந்து 2 mmன்னு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் பெரிய பப்புளாக மாறுது. அப்போ ஸ்மால் ட்ராப்லெட்ஸோட வால்யூம் ஈக்குவல் டு ஸ்பெரிக்கல் பப்புளோட வால்யூம். ஸோ ரெண்டுமே ட்ராப்பாக இருந்தாலும் பப்புளாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ 1728 into 4/3 π. இங்கே r³ வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 2 mm. அப்போ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது 2/2. ஸோ 1 ஈக்குவல் டு 1. அப்போ 1³ ஈக்குவல் டு 4/3 π. நான் இந்த ஸ்பெரிக்கல் பப்புளோட ரேடியஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ மீன் டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு 4/3 கேன்சல் ஆகும், பையும் கேன்சல் ஆகும். அப்போ r³ ஈக்குவல் டு 1728. இந்த 1728 அப்படிங்கிறது என்னோட r³ வேல்யூ. இப்போ நான் ஆரை கண்டுபிடிக்கணும். அப்போ 12 into 12 அப்படிங்கிறது எனக்கு 144 into 12 is 1728. அப்போ 12³ வேல்யூ 1728. என்னோட ரேடியஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் டயாமீட்டர் தான் சொல்லணும் அண்ட் இன் சென்டிமீட்டர். எனக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது mm. ஓகேங்களா, நான் டயாமீட்டரை mmல தானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இது mm, நான் இதை சென்டிமீட்டராக மாற்றினேன்னா 1.2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரேடியஸ். அப்போ டயாமீட்டரோட வேல்யூ என்ன, இன்டூ 2வா, 2.4 சென்டிமீட்டருங்களா. என்னோட டயாமீட்டர் வேல்யூ வந்து 2.4 சென்டிமீட்டர். அந்த பப்புளோட டயாமீட்டர் அப்படிங்கிறது 2.4. அடுத்து, the ratio of monthly incomes of Pavan and Sunil is 4:3 and the ratio of their monthly expenditures is 3:2. If Pavan and Sunil save ₹4,000 and ₹6,000 respectively per month, then what is the sum of their monthly income?
ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தோம்னா அவங்களோட மந்த்லி இன்கமா பவன், சுனில் இவங்களோட இன்கம் அப்படிங்கிறது வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எனக்கு 3:2 ரேஷியோவில் இருக்குது. சேவிங்ஸ், ஸோ இவங்க மந்த்லி சேவிங் அப்படிங்கிறது வந்து பவன் 4000 ரூபா சேவ் பண்ணுறான் அண்ட் சுனில் வந்து 6000 ரூபா சேவ் பண்ணுறான். ஸோ இங்கே மந்த்லி இன்கமை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்கமை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்னோட பவனோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்கா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸ். ஸோ அப்போ என்னோட பவனோட இன்கம் அப்படிங்கிறது வந்து 4x, எக்ஸ்பெண்டிச்சர் 3y ஈக்குவல் டு 4000 அண்ட் சுனிலோட இன்கம் அப்படிங்கிறது வந்து 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 6000. ஸோ இது நம்பர் 1, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 into நான் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணுங்க, ஏன்னா இன்கம் தான் எனக்கு தேவை. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் எக்ஸ் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்டூ 2 செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3ஆல் பண்ணலாம். ஸோ பண்ணோம்னா நமக்கு 8x மைனஸ் 6y ஈக்குவல் டு 8000 வருமா? அண்ட் இன்டூ 3ன்னு போட்டோம்னா நமக்கு 9x மைனஸ் 6y ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ எனக்கு y கேன்சல் ஆகும் அண்ட் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 10,000 வருது. அப்போ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது வந்து மந்த்லி இன்கம், ரெண்டு பேரோட மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறது தான். ரெண்டு பேரோட மந்த்லி இன்கம்ங்கிறது வந்து 4:3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4x + 3x அப்படிங்கிறது எனக்கு டோட்டல் இன்கமா 7x and 7 into 10,000 equal to 70,000 என்னோட எனக்கு கிடைச்சிருக்க ரெண்டு பேரோட டோட்டல் இன்கம். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 70,000. கிளியர்? அடுத்து, what is the value of 32 divided by 4 of 2 into 3 plus 5 of 6 and 7 of 8 10 plus 6 of 5 by 6 is divided by 5 minus 1 divided by 80 minus 7 into 3 divided by 2. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு போடோமாஸ் பிரின்சிபல் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் ஆஃபில் இருக்கிறதையும் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ப்ராக்கெட் மட்டும் எடுத்துனா 10 plus 6 ஆஃப்னா இன்டூ 5 by 6 divided by 5 minus 1. But 10 plus 6 okay, 6 cancel, 5 divided by 5 1 வரும், minus 1 0 ஆகும். அப்போ எனக்கு 10ங்கிற வேல்யூ நிற்கும். அண்ட் ஸோ இந்த ப்ராக்கெட் 7 into 8 divided by 80. ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இந்த இது சால்வ் பண்ணணும். ஏன்னா ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆஃப் எல்லாமே போடோமாஸ் பிரின்சிபல் படி. ஸோ அப்போ எனக்கு 80 divided by 80 அப்படிங்கிறது வந்து 1, அப்போ 7. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சுது. அடுத்து 5 of 6 minus 7. ஸோ 5 of 6 அப்படிங்கிறது வந்து 35 minus 7 அப்படிங்கிறது எனக்கு 23. சாரி, 5 of 6 30 minus 7 is 23. ஸோ இந்த செட் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? 32 divided by 4 into 2 into 3 plus and minus 7 into 3 divided by 2. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் தான் சால்வ் பண்ணோம். அப்போ 8 32 divided by 8 அப்படிங்கிறது வந்து எனக்கு
4 into 3 வரும் plus 23 minus 7 into 3 divided by 2 இருக்கு. அப்ப 3 by 2 and 7 into 3 by 2 வருமா? ஓகேங்களா? 7 into 3 அப்படிங்கிறது வந்து 21. 21 by 2 அப்படிங்கிறது எனக்கு 10.5 and 12 plus 2 23 minus 10.5, so 35 minus 10.5 equal to 24.5. so எனக்கான ஆன்சர் வந்து 24.5. ஓகேங்களா? so அடுத்து, what is the value of 72 divided by 9 plus 3 minus 6 minus 2 into 3 plus 5 of 3. இது வந்து கொஞ்சம் நீங்க வீடியோவோட பிக்சல் குவாலிட்டியை கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியும். எதுக்கும் செப்பரேட்டாக நம்ம எழுதலாம். ஓகேங்களா? 72 divided by 9 plus 3 minus 6 minus 2 into 3 in plus 5 of 3 minus 1 plus 5 into 2 minus 2 divided by 8 divided by 4 plus 2 minus 6 into 8 divided by 2 plus 7 into 4 minus 2 into 2. ஸோ இங்கே ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5 of 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடணும். ஓகேங்களா? அண்ட் தென் ப்ராக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்கெட் பார்த்தோம்னா 2 into 3 அப்படிங்கிறது. ஸோ அப்போ 72 divided by 9 plus 3 minus 6 minus 6 plus 5 of 3ங்கிறது வந்து 5 into 3, ரைட்? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வருது? 1 plus 5 into 2 minus 2. 10 minus 2 8, 8 plus 1 9. clear? ஓகேங்களா? and then 5 into 3ங்கிறது வந்து எனக்கு 15. 15 minus 9 வருது. divided by 8 divided by 4 plus 2 minus ஃபஸ்ட்டு நான் டிவிஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். டிவிஷன் பார்த்தோம்னா எனக்கு 4 வரும். 4 into 6 அப்படிங்கிறது 24 plus and then 28 minus 4. 28 minus 4 24. கிளியர்? ஸோ இங்கே மைனஸ் 24 இருக்கு, இங்கே ப்ளஸ் 24 இருக்கு, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் அண்ட் தென் ஃபர்தராக நம்ம பார்த்தோம்னா 8 divided by 4. 8 divided by 4 2. 2 plus 2 4 தான் எனக்கு டினாமினேட்டரில் வருது. அந்த நியூமரேட்டர் பார்த்தோம்னா 72 divided by 9 8ன்னு எனக்கு ஆன்சர் வரும். 8 plus 3, ஸோ 8 plus 3 minus 6 minus 6 plus 15 minus 9. ஓகே? ஸோ இங்கே 8 plus 3 மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் minus 12, கரெக்டா? and then 15 minus 9 is 6 and 8 plus 3 minus 12 plus 6 டோட்டலாக பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. 8 plus 3 11, 11 minus 12 minus 1, minus 1 plus 6 5 வரும். 5 by 4 என்னோட ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 5 by 4. ஓகேங்களா? If the volumes of two cubes are in the ratio of 64:125, then what is the ratio of their total surface areas? So எனக்கான வால்யூம், ஓகேங்களா? ஸோ கியூபோட வால்யூம் அப்படிங்கிறது வந்து 64:125 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கியூப் அப்படிங்கிறது வந்து 3 சைட் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 சைட் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து கியூபிக்கல் யூனிட்டாக இருக்குமா? சே எக்ஸ் கியூப் இஸ் டு ஒய் கியூப்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு ஒய் ஸ்கொயர்.
இங்கே எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 4, ஒய் வேல்யூ அப்படிங்கிறது 5. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா எனக்கு 16:25 வருமா? அப்போ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வந்து ஆப்ஷன் சி. கிளியர்? ரொம்ப ஈஸி இந்த சம். அடுத்து, the average of 13 numbers is 42. If the 14th number is included, then the average becomes 44. What is the 14th number? So normal step அப்படின்னு பார்த்தோம்னா 13 numbers ஓட average 13 numbers ஓட average அப்படின்னு பார்த்தோம்னா 42 and 14th number include ஆனதுக்கு அப்புறம் so total 14 numbers அதோட average அப்படின்னு பார்த்தோம்னா 44. 13 into 42 and 14 into 44. so 42 into 13 போட்டோம்னா நமக்கு 6 4 5 546 and 44 14 6 1 6 616 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கான 14th நம்பர் எந்த நம்பர் வந்து ஆட் ஆனது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ 14th நம்பர் ஈக்குவல் டு 616 மைனஸ் 546 ஈக்குவல் டு 0 7. என்னோட 14th நம்பரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 70. ஓகேங்களா? The radius of the base of the right circular cone and sphere is equal to r. If the sphere and the cone have the same volume, then what is the height of the cone? So எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு முக்கியமான ஃபார்முலா தெரியணும். ஒன்று கோன், இன்னொன்று ஸ்பியரோட வால்யூம். ரெண்டோட வால்யூமை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 pi r square h. And then volume of sphere முன்னதான் பார்த்தோம் 4/3 pi r cube. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? the radius of base of the right circular cone and sphere is equal to r. ஸோ ரெண்டோட ரேடியஸும் சேம். என்ன கேட்டிருக்காங்கன்னா height of the cone கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 1/3 pi r square h equal to 4/3 pi r cube. இதுல ரெண்டோட ரேடியஸும் சேம். அப்ப r கேன்சல், இங்க ஒரே ஒரு r நிக்கும். and 1/3 கேன்சல், pi கேன்சல். so h equal to 4r. என்னோட height அப்படிங்கிறது வந்து 4r. clear? What is a single discount equivalent to two successive discount of 10% and 15%? So இந்த மாதிரி successive discount அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார்முலான்னு பார்த்தோம்னா a plus b minus a into b by 100. ஸோ அப்போ a plus bங்கிறது வந்து 10 plus 15 minus 10 into 15 by 100. 25 minus 150 by 100. 1.50 வருங்களா? அப்ப 25 minus 1.50ங்கிறது வந்து 23.5%. 23.5%. என்னடா இது புதுசா ஒரு ஃபார்முலாவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? 100ங்கிற வேல்யூ வச்சுக்கோங்க. 100ல ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 19 வரும். மறுபடியும் நான் 15% இந்த 90ல 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 90ல 10% அப்படிங்கிறது வந்து 9, 5% வந்து 4.5, டோட்டல் வந்து 13.5. 13.5 நீங்க மைனஸ் பண்ணுங்க. 5.28 கரெக்டா? ஸோ சாரி தப்பா போட்டேன், சாரி. 76.5 வரும். அப்ப 100 minus 76.5 அப்படிங்கிறது வந்து எனக்கு 532 23.5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்முலா ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா, இது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா வரும், ஒருவேளை ஃபார்முலாவா இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவும் இந்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 100ங்கிற வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு கூட நீங்க சால்வ் பண்ணலாம். அடுத்து
The selling price of an article is 8/7 of cost price. What is the profit percentage? So first statement பார்த்தோம்னா selling price of an article is equal to 8/7 of cost price. அப்ப SP equal to 8/7 of CP. SP by CP selling price by cost priceங்கிறது வந்து 8/7. என்னோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 7, செல்லிங் ப்ரைஸ் 8. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1 ரூபி. ஸோ 1/7 இன்டூ 100ங்களா? அப்போ 100/7 என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கிளியர்? வாட் இஸ் த HCF ஆஃப் 2/3 into 3/4 2/5 into 3/2? HCF அப்படிங்கிறது வந்து highest common factor. இதுல 2/3 into 3/4 and 2/5 into 3/2. ஸோ இதுல நான் காமனா அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 into, ஸோ இதுல காமன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 3/2. ஸோ என்னோட HCF வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2/3 into 3/2. ஆப்ஷன் சி. ஒருவேளை எனக்கு LCM வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா LCM வேல்யூ ஈக்குவல் டு 2/5 into 3/4. கிளியர்? ஸோ ரிமைனிங் சம்ஸ் பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.